வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை மாறாது. ஐயா, இந்த பைபிள்ல சொல்லப்பட்ட ஒரு வார்த்தையும் மாறாது. இதுல அழிவே கிடையாது. இதுக்கு எக்ஸ்பைரி டேட் கிடையாது. ஆனா இதை படிக்கிற எனக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. ஆனா இதற்கு எக்ஸ்பைரி டேட் ஐயா, இந்த உலகத்துல எனக்கு மேனுஃபேக்சர் டேட்டும் உண்டு, எனக்கு எக்ஸ்பைரி டேட்டும் உண்டு. அது உங்களுக்கு தெரியாது, அது உங்களுக்கு தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு தெரியும். ஐயா, என்னுடைய மேனுஃபேக்சர் டேட், என் தாயின் கருவில் நான் உருவாகும் முன்னே என்னுடைய மேனுஃபேக்சர் டேட் ஒருத்தருக்கு தெரியும். அப்பவே அவர் எழுதி வச்சிட்டாரு என்னுடைய எக்ஸ்பைரி டேட். ஒரு கடைக்கு போறீங்கன்னு வச்சுங்களேன், கடையில் போய் ஒரு பொருள் வாங்குறீங்க. அந்த பொருளை எடுத்தோன்னு என்ன தெரியுமா பார்ப்பாங்க? மேனுஃபேக்சர் டேட்டை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் இது ஓகேவா, ஏன்னா இது பயன்படுமா, இது பயன்படாத. அது 6 மாசமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம். ஐயா, நான் சொல்றேன், இந்த எக்ஸ்பைரி டேட்டுக்கு முன்பாக அந்த பொருள் பயன்பட வேண்டும். சொல்றேன், உங்க எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அதற்கு முன்பாக நீங்க பயன்பட வேண்டும். இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுவேன், ஒரு வார்த்தை உங்களுக்குள்ள வரும்போது இதை செய்யாத, இதை செய்யுங்க, இதை பண்ணாத, இதை பண்ணுங்க சொல்லும் போது, சரியப்பா நீங்க சொல்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டு அந்த வார்த்தைக்கு அர்ப்பணிப்பீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில சில மேன்மைகள் உண்டு. ஆனா நீங்க அந்த வார்த்தையை வரும்போது கடினமா, இவர் என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னீங்கன்னா உங்க வாழ்க்கையில சிலவற்றை நீங்க இழந்து போவீங்க. எக்ஸ்பைரி டேட்டுக்குள்ள நீங்க தேவனுக்கு பயன்படுங்க, தேவனுக்கு பயன்படுங்க. பயன்படாத பொருளா இருந்துடாதீங்க.